Praise the Lord. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் ஒரு முறை இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூடி வரவும் அவருடைய பரிசுத்த வேதத்தை தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு பாராட்டின அளவற்ற அவருடைய கிருபைக்காய் கர்த்தரை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence once again and to meditate His word. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். How good is our God. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. His mercy endures forever. அவருடைய வார்த்தையோடு நாம் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஆசீர்வாதமானதுதான். Every moment that we spend with His word is always a blessing. கர்த்தர் கொடுத்த இம்மட்டும் தந்த கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for the grace that God has rendered so far. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு நலமானதை போதித்து கர்த்தர் நம்மை வழிநடத்த உண்மை உள்ளவர். And the Lord is also faithful to teach us that is good today and lead us today. அவருடைய முகத்தை தேடுவோம். Let us seek His face. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும். இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம். ஆமாண்டவரே, Yes, Lord. ஒரு பேதையை ஞானவானாய் மாற்றுகிறது உம்முடைய சத்திய வேதம் அப்பா. Lord, it is your holy scriptures that transforms a fool into a wise, Lord. எங்களுக்கு நியாயத்தையும் எங்களுக்கு நீதியையும் புகட்டுகிறது உம்முடைய வேத வசனம் அப்பா. Lord, it is your word, Lord, that teaches us righteousness and justice, Lord. இந்த பொல்லாத பாவம் நிறைந்த உலகத்திலே எவ்விதமாய் வாழ்வதென்று எங்களுக்கு போதிப்பது உம்முடைய வேதத்தை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை அப்பா. Lord, there is nothing but your word that teaches how to live in this wicked and sinful world, Lord. சுத்த பொன்னிலும் தெளிந்த உம்முடைய வேத வசனம் இன்றைக்கு எங்கள் கண்களுக்கு தெளிவாய் தெரியட்டும் பா. Lord, your word which is precious than the gold, let it be very clear to our eyes today, Lord. எங்களுக்கு ஞானம் வேண்டும். Lord, we need wisdom. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கிருபை தார். Lord, give us grace to understand the marvelous things of your word, Lord. இன்றைக்கு உம்முடைய நாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படும். Glorify your name amidst us today. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். God is good. 180 நாட்களில் வேதத்தை வாசிக்க முடிக்கிற இந்த முயற்சியில் கர்த்தர் கிருபையாய் மட்டும் நடத்தி வந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace and leading us in this 180 days Bible reading challenge so far. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் உற்சாகம் கொண்டு இந்த வேத வாசிப்பில் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டதற்காக
கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I also wholeheartedly thank God that you have all taken so much effort and also you are encouraged to take part in this undertaking part in this. இப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்தமைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரித்து வாழ்த்துகிறேன். I also thank God and greet God for the great opportunity and privilege that the Lord has given us. எவ்வளவு நல்லவர் நம்முடைய தேவன். How good is our God. இந்த 180 நாட்களில் வேதத்தை முழுவதும் வாசிக்கிறது மாத்திரமல்ல, 180 தியானங்களை நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் கவனிக்கவும் கர்த்தர் நமக்கு திறந்து கொடுத்த வாசலுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். Besides taking up this challenge of reading the Bible in 180 days, I also thank God for opening us a way to also meditate from the book of Proverbs in this 180 days. ஒவ்வொரு நாள் இந்திய நேரப்படி காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் நீங்கள் எல்லாரும் உற்சாகமாய் ஆவலாய் நீங்கள் வாஞ்சையோடு ஆயத்தத்தோடு இந்த காலை வேளையிலே காத்திருந்து இந்த தியானங்களிலே நீங்கள் ஈடுபடுவது மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தை எங்களுக்கு கொடுக்கிறது. It gives really great joy and encouragement when you all wake up early in the morning from 6 a.m. to 7 a.m. in Indian Standard Time and wait with great passion and expectation and eager in the presence of God for this meditation. நீங்கள் பகிர்ந்து கொள்கிற சாட்சிகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for the testimonies that you shared with us. அநேக வேளையிலே நாங்களே சோர்ந்து போகிற வேளையில இந்த சாட்சிகள் எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துகிறது. Many times when we ourselves are discouraged, your testimonies are the one which encourages us. அநேக வேளையிலே இது தொடரணுமா, இது இவ்வளவு கஷ்டமா இருக்கே நினைக்கும் போதெல்லாம் அந்த சாட்சிகள் ஜனங்கள் கொடுக்கிற அவர்களுடைய காமெண்ட்ஸ் அது எங்களை ரொம்ப ஊக்கப்படுத்துகிறது. Many times when we feel should we continue this is taking a lot of labor, but still your testimonies are the ones which encourage us and motivate us. கர்த்தர் நல்லவராயிருந்து அதிகாலை தோறும் அடிமையை எழுப்பி காலை 3 மணி 3:30 மணி 2:30 மணிக்கெல்லாம் எழும்பி இந்த வேத வசனங்களை உட்கார்ந்து தியானித்து ஆயத்தப்படுத்தி அந்தன்றைக்குள்ள மன்னாவை கர்த்தர் கிருபையாய் பகிர்ந்து கொடுக்கிறதற்காய் என் தேவாதி தேவனை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God wholeheartedly for waking up his servant early in the morning and providing me the daily manna for the day. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கும் நாம் தொடர்ந்து நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்தை தியானிக்கலாம். So let us continue meditating from the book of Proverbs today. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். Proverbs 2:9. 2:9. Proverbs 2:9. அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். Then you will understand righteousness and justice, equity and every good path. நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். Righteousness, justice, equity and every good path. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த வேதவசன பகுதி நீங்கள் 2ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கணும், 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கணும். So you have to read from verse 1 to as a continuation of this verse. அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சொன்னது என்ன அர்த்தம்? So what does it mean when it says then you will understand righteousness, justice, equity and every good path? அப்ப क्वेश्चन என்னன்னா எப்பொழுது? So the question is when? எப்பொழுது இதெல்லாம் கிடைக்கும்? When we will receive all these things? நீங்கள் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீங்களானா? If you read from verse 1 to verse 4, அங்கே 7 காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று இந்த ஞானி நமக்கு போதிக்கிறார். Here the wise man emphasizes that we are supposed to do 7 things here. 7 காரியங்களை வரிசைப்படுத்துறேன். I want to list out the 7 things. முதலாவது நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய், இரண்டாவது நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், மூன்றாவது என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து, நாலாவது ஞானத்தை வா என்று கூப்பிடு, ஐந்தாவது புத்தியை சத்தமிட்டு அலை, ஆறாவது அதை வெள்ளியைப் போல நாடு, ஏழாவது புதையல்களை தேடுகிறது போல தேடு. First, if you receive my words. Second, treasure my commands within you. Third, you incline your ear to wisdom. Fourth, if you cry out for discernment. Fifth, lift up your voice for understanding. Sixth, if you seek her as silver. And seventh, search for her as for hidden treasures. இந்த 7 காரியங்களை நீ செய்வாயானால், if you do all these 7 things, நடப்பது என்னவென்றால், முதலாவது 5ஆம் வசனத்துல what will happen? First in verse 5, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். then you will understand the fear of the Lord and find the knowledge of God. இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி தான்
இப்ப நம்ம வாஸ்தவம் பாருங்க 9ஆம் வசனம். And the continuation of this verse is what we read in verse 9. என்ன தொடர்ச்சி? What is the continuation? அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய். Then you will understand righteousness and justice, equity and every good path. இதற்கு இடையில நீங்க 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய தன்மைகளை ஒரு இன்சர்ட் பண்ணியிருக்கிறார். So between these verses from 6 to 8 you can see the nature or the characteristics of God which is inserted here. மற்றபடி இந்த 5ஆம் வசனத்துடைய தொடர்ச்சி 9ஆம் வசனத்துல இருக்கு. And otherwise the continuation of verse 5 is found in verse 9. அப்போ இந்த 7 காரியங்களை ஒருவன் செய்வானானால் அவனுக்கு இந்த நன்மை ஒன்று பின்னால வருது. So if a person does all these 7 things he will receive some goodness. இன்னைக்கு இந்த 9ஆம் வசனத்தை நாம தியானிக்க போறோம். Today we are going to meditate verse 9. இந்த 7 காரியங்களை செய்தால் கிடைக்க போகிறது என்னவென்றால் நீதி, நியாயம், நிதானம், நல்வழி. When you do all these 7 things you will receive righteousness, justice, equity and every good path. இந்த 4 காரியங்களையும் நீ அறிந்து கொள்ளுவாய். Then you will understand these 4 things. ஒரு காரியத்தை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். You have to understand something. தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிற அல்லது நமக்கு அருளுகிற ஞானமும் அறிவும் அது தானாக வராது. So this wisdom or the understanding which the Lord has promised is not gained by itself. அது ஏதோ வயது வந்ததுனால வராது. It is not gained by mere age. அது ஒரு காலம் கடந்து விட்டதனால தானாய் சேராது. Or it is not obtained or gained by passage of time. ஏதோ தெரியாம தடுக்கி விழுந்துட்டேன் அதுக்குள்ள அப்படினு சொல்லி ஒரு அதிர்ச்சியாகவும் அது வராது. Or it will not be gained by a shock or being stumbled into. அதை ஒரு மனுஷன் தேட வேண்டும். A person should seek it. அதை நாட வேண்டும். A person should seek after it. அதை விரும்ப வேண்டும். A person should desire for it. அதை பத்திரப்படுத்த வேண்டும். A person should keep and store it. அதை ஒரு பொக்கிஷமாக கருத வேண்டும். A person should consider it as a treasure. இந்த 7 காரியங்களை செய்தால்தான் கர்த்தர் நீதி, நியாயம், நிதானம், நல்வழி இவைகள் எல்லாம் அறிந்து கொள்றதுக்கு கிருபை தருவார். Only when you do all the 7 things the Lord will give us grace to understand righteousness, justice, equity and good path. நல்லா கவனிங்க. Listen carefully. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை உங்களுக்கு எடுக்க போறேன். Today I am going to take a very important lesson. நீங்க இது உங்களுக்கு உண்மையாவே பிரயோஜனமா இருக்கும். This will be truly useful to you. இது நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு பல மணி நேரம் ஆனது. It took many hours for me to understand this. இதை நான் தியானிப்பதற்கு ரொம்ப நேரம் ரொம்ப சிரமமா நான் எடுக்க வேண்டியதா இருந்தது. I also have to take much effort to understand and meditate this. அதிகமாய் நான் வாசிக்க வேண்டியிருந்தது. I had to read more. பின்புதான் எனக்கு ஒரு தெளிவு இந்த வசனத்துல கிடைத்தது. Only then I got a clarity in this verse. இங்க 4 காரியங்கள் இருக்கு. There are 4 things here. நீங்க குறிப்பிட்டு கொள்ளுங்க. நீதி, நியாயம், நிதானம், நல்வழி. Righteousness, justice, equity, good path. இதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் இந்த நீதி, நியாயம், நிதானம் இவைகள் மூன்றும் இல்லாமல் நல்வழி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரவே வராது. If we have to understand this, without combining righteousness, justice and equity, there will not be a good path in the life of a man. கவனிங்க. Listen carefully. இதை நான் இப்படி சொல்லலாம். I can write it this way. நீதி கூட்டல் நியாயம் கூட்டல் நிதானம் is equal to நல்வழி. Righteousness plus justice plus equity is equal to every good path. புரியுதா உங்களுக்கு? Can you understand? நீதி, நியாயம், நிதானம் இவைகள் மூன்றையும் நீங்க கூட்டுவீங்களானா அதுல வர்ற விளைவு நல்வழி. If we add righteousness, justice and equity, then you will get the outcome as good path. நல்லா கவனிங்க. Listen carefully. தேவனுடைய நல்வழியை நாம் பெறுவதற்கு நீதி, நியாயம், நிதானம் இவைகள் மூன்றும் அவசியமானது. All these 3, that is righteousness, justice and equity, are required to understand the good path of God. இரண்டாவது, second, இந்த மூன்றும் ஒவ்வொன்றை பலப்படுத்துகிறது. All 3 reinforce each other. மூன்றாவது, third, இவைகள் மூன்றும் ஒரு சேர இருக்கிறது. All 3 must remain together. 3 வார்த்தை சொன்னேன். 3 words I told you. 3 things are required for a good life. All these 3 things must remain together. All these 3 things reinforce each other. இது மூன்றுமே அவசியம், ஒன்றை ஒன்று பலப்படுத்துகிறது, மூன்றுமே ஒன்றாக பயணிக்கிறது. All 3 are required, all 3 reinforce each other, all 3 must remain together. அதாவது நியாயம் இல்லாமல் நீதி இல்லை.
There can be no justice without righteousness. நீதி இல்லாமல் நியாயம் இல்லை. There can be no righteousness without justice. நியாயமும் நீதியும் பெற நிதானம் இல்லாவிட்டால் அது கிடைக்காது. You cannot have true justice and righteousness without maintaining equity. அப்போ மூணுமே ரொம்ப அவசியம். So all three are very essential. இதை மூன்றும் தேவ கிருபையினாலே உங்களுக்கு நான் சுருக்கமாக விளக்க விரும்புறேன். I want to explain all these three things in short to you. நம்ம பொதுவா இதெல்லாம் வேகமா வாசிட்டு போயிடுவோம். Generally we will read all these things very fast. ஆனா நம்ம இந்த நீதிமொழிகளை நம்ம ரொம்ப குறிப்பிட்டு நம்ம தியானிக்கிறதுனால ஒவ்வொன்றா நம்ம எடுத்து ஒன்றையும் விடாம ட்ரை பண்ணி நம்ம தியானிக்க ட்ரை பண்றோம். But since we are meditating from the book of Proverbs, we are trying to pick up each and every word and trying to meditate on each and every word. மூன்று வார்த்தைகளோட அர்த்தம் என்ன? What are the meaning of three words? நீதி, நியாயம், நிதானம். Righteousness, justice and equity. முதலாவது இந்த நீதி என்ற வாழ்க்கைக்கு வரலாம். நீதி. Let us come to righteousness. நீதி அப்படின்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே கொடுக்கப்பட்ட பதம் என்னவென்றால் ஜதேகா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. The Hebrew word for righteousness is zadeka. அந்த ஜதேகா அப்படின்ற வார்த்தையினுடைய நீதி என்று குறிப்பிடப்படுகிற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் நற்கிரியைகளை செய்வது. The true meaning of this word righteousness, which is referred as zadeka, means good deeds. நற்செய்கைகளை, நற்காரியங்களை, நன்மைகளை செய்வது. So doing good deeds. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ ஒரு மனுஷன் நல் வாழ்க்கையை விரும்புகிறான் என்றால் அவன் முதலாவது என்ன செய்யணும்னா நீதி செய்யணும் அல்லது நற்கிரியைகளை, நல்ல செய்கைகளை அவன் செய்ய வேண்டும். So if a person desires for a good path or a good life, then first thing he is supposed to do is he should do good deeds or good being right by being righteousness. இது பழைய ஏற்பாட்டிலே மிகவும் அழுத்தம் திருத்தமாக அடிக்கடி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை மாத்திரமல்ல. This is not only a word that is very often emphasized and given importance in the Old Testament. புதிய ஏற்பாட்டிலும் இதனுடைய முக்கியத்துவத்தை இயேசு முதற்கொண்டு அப்போஸ்தலர்கள் அனைவரும் இதை முக்கியப்படுத்தினாங்க. But even in New Testament, Jesus and also all the apostles have emphasized the importance of this word. நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, If you read Matthew 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று எழுதியிருக்கிறார். It is written, let your light so shine before men that they may see your good works and glorify your Father in heaven. நற்கிரியைகள், good deeds. இந்த நற்கிரியைகளை பற்றி ஆண்டவர் இன்னும் தொடர்ந்து பேசும்போது, when the Lord continues to speak about good works, அதே 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், if you come to same chapter 5 and verse 20, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். For I say to you that unless your righteousness exceeds the righteousness of the scribes and Pharisees, you will by no means enter the kingdom of heaven. நல்லா கவனிங்க. Listen carefully. நற்கிரியைகளை பேசிட்டு அவர் சொல்றாரு, இந்த நற்கிரியை எதற்கு இணையாக்குறாருன்னு சொன்னா உங்கள் நீதி. So when he speaks about these good works, he equals or he refers it to your righteousness. உங்க நீதி பரிசேயர் சதுசேயருடைய நீதியை பார்க்கிலும், வேதபாரகருடைய நீதியை பார்க்கிலும் அதிகமா இருக்கணும். Your righteousness should exceed the righteousness of scribes and Pharisees. அப்போ முதலாவது நீங்க நல்வாழ்க்கையை பெறறதுக்கு இந்த நீதி அல்லது நற்கிரியைகளை செய்யணும். So first, to receive a good path or a good life, you should do good deeds. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், நாம் நற்கிரியைகளை செய்யும்படி தான் நம்ம ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். That's why Apostle Paul says we are saved only to do good deeds. யாக்கோபு இதை பற்றி பேசும்போது, when James speaks about this, உங்களுக்கு விசுவாசம் மாத்திரமல்ல உங்கள் விசுவாசத்தோடு கிரியையும் சேர்ந்து இருக்கணும். So it is not only faith but the work should be added along with faith. அவர் சொல்லுவாரு, நீ விசுவாசி என்று நீ சொல்லிக் கொள்ளலாம், if you claim yourself to be a believer, ஆனால் உன் விசுவாசத்தோடு கிரியைகள் இல்லாவிட்டால் பார்க்கிறவன் கேட்பான், நீ விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, உன் கிரியைகள் என்னவென்று கேட்பான். But if there is no works of faith, then all the people who look at you will ask, you see you have faith, but where are your works? ஆகவே அவர் சொல்லுகிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. That's why he says faith without work is dead. இதைதான் யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது
நற்கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுவார். So that is what John the Baptist also says, give fruits of மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். bring forth fruits of repentance. அதாவது நீ மனம் திரும்பி இருக்கிறாய், நீ தேவனுடைய பிள்ளை என்றால் அது உன் கிரியைகள் மூலமாய் வெளிப்பட வேண்டும். So if you say you have repented, you are a child of God, it should be revealed by your works. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். That's why he says every tree that do not bear fruit will be cut down and will be burnt into fire. இயேசு இதை குறித்து பேசும்போது சொல்லுகிறார், நீங்கள் அவர்களை அவர்கள் கனிகளாலே அறிந்து கொள்வீர்கள். When Jesus spoke about this, he told, you shall know them by their fruits. அப்போ ஒருவன் நித்திய ஜீவனுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறான், ஒருவன் மனம் திரும்பி இருக்கிறான், ஒருவன் நீதியின் பாதையிலே நடக்கிறான் அப்படின்னா அவனுடைய கிரியைகள் அவனை வெளிப்படுத்தும். So if a person is walking in the path of eternal life, if a person is repented, if a person is transformed, it means that it will be reflected through his works. ஆகவே ரட்சிப்பு நம்முடைய நீதியின் கிரியைகளாலே வெளிப்படுகிறது. Therefore salvation is reflected or revealed through our works of righteousness. கிரியைகளாலே ரட்சிப்பு கிடையாது. It is not righteous salvation by works. ரட்சிப்பினால் கிரியைகள். Works through salvation. நல்லா கவனிக்கணும் நீங்க. You have to listen this. நம்முடைய கிரியைகளினால் நாம் ரட்சிப்பை பெற முடியாது. We cannot receive our salvation through our works. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாகவே உங்கள் கிரியைகளினாலே அதை வெளிப்படுத்துவீர்கள். But if you are saved, truly you will reveal it through your works. So முதலாவது நாம் என்ன செய்யணும்னா நீதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். First we are supposed to understand righteousness. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட பின்பு அவனுடைய கிரியைகளிலே நல்ல கனிகளை கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். So in the life of a believer, if he is saved, then he should bring forth good fruits. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்களானா, when you see the life of Apostle அவருடைய Paul, பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. there was a big difference between his old life and new life. பழைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா சபையை பாழாக்கினவன், துன்பப்படுத்தினவன். In the old life he was a persecutor, of the church. ஸ்திரீகளையும் புருஷரையும் அடித்தவன், காவலிலே அவர்களை வைத்தவன். He was a person who beat all the women and men and put them in prison. மரண பரியந்தம் அவர்களை உபத்திரவப்படுத்தினேன் என்று அவரே சொல்லுகிறார். He himself said that he persecuted them until death. ரொம்ப பயங்கரமான பழைய வாழ்க்கை. It was a terrible old life. தேவ தூஷணம் சொல்லும்படி கட்டாயப்படுத்தினார் பவுல். He also forced everyone to blaspheme. ஆனால் அவருடைய வாழ்க்கை மாறினது. But his life changed. அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. He says, like how I follow Christ, you follow me. அவர் பழைய வாழ்க்கையை பற்றி அப்படி சொல்ல முடியல. He could not tell like that about his old life. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு மிக துன்மார்க்கமான வாழ்க்கை இருந்தது. That was a very wicked life. ஆனா புதிய ஜீவியம் தேவனுடைய நற்கனிகளால் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருந்தது. But his new life was filled with the fruits of good deeds. முன்பு பிரயோஜனம் இல்லாதவர் இப்ப பிரயோஜனம் உள்ளவர். And earlier he was not profitable, but now he is profitable. ஒரு காலத்துல சபை இந்த மனுஷன் மரிச்சா பரவாயில்லைன்னு விரும்பினது. Earlier the church earned that if it is good he may die. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவரை குறித்து சபை எப்படி விரும்புச்சுன்னா, நான் உங்களை விட்டு போகணும், இந்த தேகத்தை விட்டு போகணும்னு தான் நான் பிரியமா இருக்கிறேன், கர்த்தரிடத்துல வாழணும்னு தான் விருப்பமா இருக்கிறேன், ஆனா நான் ஜீவனோடு இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் பிரயோஜனமா இருக்கு, அதனால தான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றேன். But once he is saved, it was like to the church, because he says, I want to live this body, mortal body, but it would be profitable if I remain in body here. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பவுலுடைய லைஃப். It is really amazing when you think about his life. அவருடைய ஊழிய பாதையின் பெரும் பகுதி பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில கழித்தார். Most of his ministry life he spent in prisons. மக்களை பார்க்க முடியல. He was not able to see the people. மக்களோட பேச முடியல. He was not able to communicate with people. யாரோடையும் உறவாட முடியல. He could not have any kind of relationship with them. எல்லாரும் என்னை தனியா விட்டு போயிட்டாங்கன்றார். He said everyone left me alone. ஒரு பரிதாபமான நிலையிலே பல முறை அவர் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்திருக்கிறார். அதே வேளையில வீட்டு காவல்ல மாத்திரம் இல்ல, சிறைச்சாலையிலேயும் இருந்திருக்கிறார். He was also in the house arrest and also in prisons in very pathetic way. பல மாதங்கள் இருந்திருக்கார். He was there for many months. ஆனால் அந்த சிறை வாழ்க்கை கூட சபைக்கு பிரயோஜனமாக அவர் எழுத முடிந்தது. But even that life in prison was made profitable where he was able to write to the church. அவருடைய சிறை வாழ்க்கை மாற வேண்டும் என்று அநேகர் அவருக்கு உதவி செய்தாங்க, அநேகர் அவருக்காய் ஜெபித்தாங்க, அவர் விடுதலைக்காய் எதிர்பார்த்து நின்றாங்க. And many people also prayed for his imprisonment, many prayed for his deliverance, and many were expecting that. அதுதான் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை. That is the life of a man of God. எப்பொழுதுமே அவங்க விரும்புறபடி வாழ்க்கை இருக்காது. It's not that their life would be the same as they like. அவங்க எதிர்பார்த்திருக்க விடுதலை கூட கிடைக்காம
கிடைக்காம இருக்கலாம். They may not even get the deliverance that they expect. ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒரு கனி நிறைந்த மரமாய் கர்த்தர் வைக்கிறார். But Lord will keep their life as a fruitful tree. நீதியை புரிந்து கொள்ளணும், நீதி அறிந்து கொள்ளணும்னா, நீதி என்றால் அது நற்கிரியைகளை வெளிப்படுத்துவது. So if you want to understand righteousness, it is doing good deeds. இரண்டாவது, நீங்கள் நீதிமொழிகள் 2:9 இரண்டாவது வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நியாயத்தை அறிந்து கொள்ளுவாய்ன்னு போட்டிருக்கு. The second word that you can read in Proverbs 2:9 is you will understand justice. நியாயத்தை அறிந்து கொள்ளுவாய். Understand justice. நியாயத்தை ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நியாயம் என்றால் என்ன? So if a person ought to understand justice, what is justice? நியாயம் அப்படின்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையிலே கொடுக்கப்பட்ட வார்த்தை மிஷ்பாத் அப்படின்ற வார்த்தை. The Hebrew word for justice is mishpat. மிஷ்பாத். Mishpat. மிஷ்பாத் அப்படின்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? இந்த நியாயம் அப்படின்னா அர்த்தம் என்ன? So what does this word justice or mishpat means? நீங்கள் வேதத்தின்படி வாசிப்பீர்களானால், If you read according to the Bible, மிஷ்பாத் அல்லது நியாயம் என்றால் சமுதாயத்திலே தகுதி இல்லாதவர்கள் அல்லது அவர்கள் அண்டர் பிரிவிலேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த விதமான சமுதாய அந்தஸ்தும் இல்லாதவர்கள், கேட்பதற்கு எந்த உரிமையும் இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் நீதியை பெறுவது, அவர்களுக்கு நன்மை செய்வதுதான் நியாயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So in the Bible most it is written the word mishpat has to do with justice for those we might call underprivileged. நான் எல்லாத்தையும் விளக்க நேரம் இல்ல. I don't have time to explain everything. வேதத்துல இந்த சமுதாய அந்தஸ்தை இழந்தவர்கள், தகுதி இழந்தவர்களை 4 கூட்டமாக பழைய ஏற்பாட்டு முழுவதிலே நீங்க வாசிக்கலாம். You can read in the entire Old Testament there are 4 kinds of people who are put under this underprivileged society. 4 கூட்டத்தார். 4 kinds of people. ஒன்று விதவைகள், one is widows, இரண்டாவது திக்கற்றவர்கள், second orphans, மூன்றாவது stranger அந்நியன், and third is strangers, நான்காவது ஏழை, and fourth poor. திரும்ப சொல்றேன், I repeat it. விதவை, widows, திக்கற்றவன், orphans, மூன்றாவது அந்நியன், strangers, நான்காவது தரித்திரன் அல்லது ஏழை, or the fourth one is the poor. இந்த 4 கூட்டத்தாரையும் நீங்க பாத்தீங்களானா இவங்க சமுதாயத்திலே அந்தஸ்தையும் தகுதியையும் இழந்தவர்கள். So when you see these people are the people who have lost their status or standard in the society. அவர்களிடத்துல எந்த சக்தியும் கிடையாது, வல்லமையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது, எந்த உரிமையும் இல்லாம வாழ்றாங்க. So they live without any power, without any authority, without any rights. இவர்கள்ட்ட எந்த செல்வமோ சொத்தோ ஒண்ணும் கிடையாது. They don't have any kinds of assets or any money or riches. ஒருவேளை தேசத்துல ஏதாவது ஒரு யுத்தம் வந்தா, பஞ்சம் வந்தா, முதலாவது பாதிக்கப்பட போறவங்க இந்த 4 பேர் தான். So if there is a famine or invasion in a state, they are the first one to suffer. ஏனென்றா இவங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. Because they have nothing to store up. இவர்கள் கை அவ்வளவு வெறுமையா இருக்கு. So their hand is totally empty. வாங்குகிறத ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுட்டு சேமிப்பு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. They just live hand to mouth all the time. இந்த 4 பேருடைய தேவைகளை ஒரு மனுஷன் கண்டும் காணாமல் போவானானால் அவன் செய்வது அநியாயம் என்று வேதம் சொல்லுகிறது. So if a person ignores the needs of these 4 group of people, then it is injustice. அப்போ நியாயம் அப்படினா என்ன? விதவை, திக்கற்றவன், அந்நியன், ஏழை, இவர்கள் 4 பேருடைய உரிமைகளை, நியாயங்களை அல்லது அவருடைய தேவைகளை ஒருவன் சந்திக்கிறான் பாருங்க, அதுதான் நியாயம். So justice is what a person who will do all the needs or fulfill the needs of these widows, orphans, strangers and the poor. ஆகவே தான் நீங்கள் நியாயப்பிரமாண புத்தகங்கள்லயும் சரி, தீர்க்க தரிசன ஆகமங்கள்லயும் சரி, இந்த 4 பேருக்காக தேவன் நியாயம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். So that is what you can read in this Torah and also in the prophetical books, that God does justice to all these 4 people. எப்படி நியாயம் செய்கிறார்? How does he do it? அவர்களுடைய தேவைகளை சந்தித்து நியாயம் செய்கிறார். He meets all their needs and does a justice. வாசித்து பாருங்கள், உபாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17 இலிருந்து 18. If you read Deuteronomy 10 verses 17 and 18, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தனும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரம் உள்ள தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும், அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். For the Lord your God is God of gods and Lord of lords, the great God, mighty and awesome, who shows no partiality nor takes a bribe. He administers justice for the fatherless and the widow and loves the stranger, giving him food and clothing. ரொம்ப அழகா இருக்குது.
It is very beautiful. எப்படி ஆண்டவர் நியாயம் செய்றாரு? How does God administer justice? அவங்களுக்கு முகதாட்சண்யம் பண்ணாம, without showing any partiality, அவர்களை அசட்டை பண்ணாம, without neglecting இந்த them. 4 பேரை தேவன் பராமரிக்கிறார். The Lord is taking care of these 4 kind of people. நான் இதை இன்னும் கொஞ்சம் விளக்குறேன். I can explain you more. இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்ள நீங்கள் சங்கீத புஸ்தகம் 146ஆம் சங்கீதம் 7 முதல் 9 வசனங்களை பாருங்க. So if you read Psalm 146:7-9, you can understand it more clear. அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அந்த வார்த்தை முக்கியம். நியாயம் செய்கிறார். Who executes justice for the oppressed. எப்படி நியாயம் செய்கிறார்? How is he doing justice? பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். And he executes justice for the oppressed, who gives food to the hungry. The Lord gives freedom to the prisoners. The Lord opens the eyes of the blind. The Lord raises those who are bowed down. The Lord loves the righteous. The Lord watches over the strangers. He relieves the fatherless and widow, but the way of the wicked he turns upside down. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? This is really surprising, right? அதாவது நம்ம நியாயம்னா என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம். So when we consider justice, we think it as some other thing. ஆனா வேதத்துல தேவன் நியாயம்னு சொல்றதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. But the thing which God mentions as justice in the Bible is totally different. சொல்றார், நீ நியாயம் விசாரிக்கும் போது ஐஸ்வர்யவான்ட்ட பரிதானம் வாங்கிட்டு நீ அவனுக்கு ஏற்றது போல அவனுக்கு சாதகமாக நியாய தீர்ப்பு சொல்லாதப்பா. So when you administer justice, don't receive bribe from the rich man and don't give a favorable justice for him. ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஏழை, திக்கற்றவன், பரதேசி, அவன் அந்நியன், அவன் ஒரு விதவை. அப்படிப்பட்ட பிள்ளைகள் பரிதானம் கொடுக்கவும் முடியாது. அவங்க நியாயத்தை பொதுவா எல்லாரும் அசட்டை பண்ணப்பட்டு அவங்க வச்சு வைக்கப்பட்டிருக்காங்க. So you have certain group of people like widows, orphans, strangers, poor, who cannot give a bribe and who are totally neglected from giving proper justice. நியாயம் செய்யணும்னா அவர்கள் பட்சத்துல நீ நிக்கிறதா நியாயம். So if you want to administer justice, standing on their side is doing justice. நல்லா கவனிங்க. Listen carefully. மற்ற எல்லா மதங்கள்லயும் சரி, நீங்கள் அந்த காலங்கள்ல இருந்த அத்தனை நம்பிக்கைகள் மதங்கள்ல இந்த கடவுள்கள் என்று ஆராதிக்கப்பட்டவங்க எல்லாருமே ஐஸ்வர்யவான்களுக்கும் அதிகாரத்துல உள்ளவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக பாவிக்கப்பட்டார்கள். So in every other religion and also in ancient times, the gods who were identified as gods, they were actually found to be gods who were close with the people who are rich and powerful. அதாவது நீங்க அந்த காலத்துல கோயில்களுக்குள்ள யார் தான் போக முடியும்னு கேட்டா ராஜாக்கள் தான் உள்ள போக முடியும். In those days, who can enter a temple? It is only kings who can enter in. யார் போக முடியும்? ஐஸ்வர்யவான்கள் தான் கடவுள் பக்கத்துல போக முடியும். Only rich people can go closer to God. ஏழைகள்லாம் வெளியே தான் நிக்கணும். Poor have to stand outside. இப்போ ராஜா தான் போய் ராஜாக்கு தனியா ஆசனம் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவர் உள்ள இருக்கிற பிரகாரத்துல போய் உட்கார்ந்திருப்பாரு. So they will set a special seat for the king. He will go and sit inside that. ராஜாக்கள் பேர்ல கோயில்கள்லாம் இருக்கும். They will have also names in the temples in the name of kings. அப்போ கடவுள் என்றவர் யாரா பாவிக்கப்படுகிறாருன்னு கேட்டா அவர் ரொம்ப வலிமை உள்ளவர்கள், வல்லமை உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள், பணக்காரர்கள், அவர்களுக்கு தான் முதல் தரமான இடம் கொடுக்கப்படுவதாக என்ன பார்க்கப்படுதுன்னா கடவுள் பார்க்கப்படுகிறார். So those days the gods were identified with the ruling class people, those who are powerful, those who are very rich and who are given the first position there. அன்றைக்கு மாத்திரம் இல்ல, and not only those days, இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. even today it is the same. நீங்க நிறைய பணம் கொடுத்தீங்கன்னா பக்கத்துல போய் கடவுளை பார்க்கலாம். If you give more money, you can see God very near. நீங்க நிறைய பணம் கொடுத்தீங்க, பெரிய அதிகாரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியா ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு பாஸ் இருக்கும். If you are a higher position or a good officer, you will have a special pass for that. மற்றவங்க மாச கணக்குல லைன்ல நின்னுட்டு இருப்பாங்க. Others will be waiting in line for many days. ஆனா அதிகாரத்துல இருக்கிறவங்க லைன் எல்லாம் கிராஸ் பண்ணி தனியா என்ன பண்ண முடியும்னா உள்ள தனியா போய் கடவுளை பார்த்துட்டு வர முடியும். But people who are in power, they can bypass this line and go and see God directly. பொதுவாகவே கடவுள் அப்படின்றவர் இந்த பணக்காரர்களுக்கு, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, பெரியவர்கள் பட்சத்துல அவர்களுக்கு முகதாட்சண்யம் பண்றவராக, அவர் பட்சத்துல இருக்கிறவராக தான் பாவிக்கப்பட்டார். So generally these gods were considered to be gods who will always be on the side of this rich, powerful and show partiality only to them. ஆனா யெகோவா தேவன் முற்றிலும் வித்தியாசமானவர். But our Lord Jehovah is totally different. இன்னும் சொல்ல போனா அப்படியே எதிரடையானவர். To say more, he is just the opposite. அவர் ஐஸ்வர்யவான்கள் பக்கத்துல கிடையாது, பெரிய வல்லவர்கள் பக்கத்துல கிடையாது. He is not on the rich people or on the powerful.
அவர் என்ன செய்யறாருன்னா, திக்கற்றவர்களுக்கு தகப்பனாக, விதவைகளை விசாரிக்கிறவராக, அவர்களுக்காய் வழக்காடுகிறவராக நிற்கிறேன்னு சொல்றாரு. So he says, I stand by the widows, orphans and the fatherless and I vindicate their case. யாரெல்லாம் அந்நியனா இருக்கிறானோ, யாரெல்லாம் பரதேசியா இருக்கானோ, யாருமே அவன் சத்தத்தை கேட்க மாட்டானோ, அவனுக்காக இவர் வழக்காடுறாரு. And he will vindicate and he will speak on the behalf of those poor, the stranger or the fatherless whose voice is not heard by anybody. அவர் சொல்லுகிறாரு, இந்த ஏழைக்கு நீ இறங்குவாயானா எனக்கே நீ கடன் கொடுக்கிற மறந்துடாத. He says, if you show mercy to this poor, you are lending to me. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுவாரு, இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கு அவனை விலக்கி காப்பாற்றினார். That's why Psalmist says, this poor call unto the Lord and the Lord delivered me out of all my affliction. உங்களுக்கு தெரியும், தாவீது பத்சேபாளோடு தவறு செய்து உரியாவை கொன்று போட்டான். So you know very well, David committed a sin with Bathsheba and killed Uriah. உரியா யாரு? Who is Uriah? ஒரு கடையில நிக்கிற, கடைசியா நிக்கிற ஒரு ஆயுதம் ஏந்தின ஒரு போர் சேவகன். So he is a soldier who stands at the last in the battlefield. பல லட்சம் பேர்ல அவனும் ஒருத்தன். He is one among many lakhs. ஆனால் அவன் கொல்லப்படுகிறான். But he is killed. ஆண்டவர் யார் பக்கம் நின்னாரு? On whose side did God stand? எல்லா அதிகாரத்தையும் வச்சிருக்கிற தாவீது பக்கம் நின்னாரா, உரியா பக்கம் நின்னாரா? Did God stand on David's side who had all the authority, but or on the Uriah's side? நாத்தானை அனுப்பி சொல்றாரு, The Lord sent Nathan. ஒரு ஏழைட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போட்டான் ஒருத்தன். A poor had only one lamb, but a person killed that lamb. யார் பக்கம் நின்னாரு? On whose side did he stand? ஏழை. On the side of poor. திக்கற்றவன். On the fatherless. பேச முடியாது அவனுக்கு. On the side of person. அவன் நியாயத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. No one will keep ear to his voice. அவர்கள் பக்கத்துல நின்னாரு. God stood on their side. ஆபேல் பக்கத்துல ஆண்டவர் நின்னாரு. God stood on the side of Abel. நீங்க பைபிள் ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா இதை நீங்க பார்க்கலாம். If you read the entire Bible, you can see this. நாபோத் அப்படின ஒரு மனுஷன் இருந்தான். There was a man named Naboth. அவன் வைத்திருந்த திராட்சை தோட்டத்தை எடுக்கிறதுக்காக ரொம்ப பவர்ஃபுல் கிளாஸ் ராஜ வீடு என்ன பண்ணுச்சுன்னா, எசபேல் ஆகாபும் அவனை கொன்றே போட்டு என்ன பண்ணாங்கன்னா திராட்சை தோட்டத்தை எடுத்துட்டாங்க. Ahab and Jezebel from the royal house, they killed at Naboth and they confiscated his vineyard. அந்த தேசத்துல ஒருத்தராயில எதிர்த்து பேசினாங்களா? Did anyone speak against them? ஒருத்தர் வாயை திறக்கல. No one opened their mouth. ஏன்? Why? ராஜாங்க அவரு. Because he is king. அவர் என்ன வேணா செய்வாரு. He can do whatever he want. ஆனா கர்த்தர் சும்மா இருந்தாரா? But did God stand still? கர்த்தர் ராஜா பக்கம் நிக்கல. God did not stand on the king's side. side. ஏழை இருந்தா பாருங்க, அவன் பக்கம் நின்னாரு. God stood on that poor side. எப்படி நாபோத் ரத்தம் சிந்தப்பட்டானோ அதே போல உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் வந்து நக்குனாரு. Like how this Naboth shed his blood, your blood will also be shed and will be licked by the dogs. அப்ப நியாயம் அப்படின்றது வேதத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் திக்கற்றவர்களாக, விதவைகளாக, ஏழைகளாக, கைவிடப்பட்டவர்களாக, ஒன்றுமற்றவங்களா இருக்கிறான் பாருங்க, அவர்களுக்கு பட்சத்துல நின்று நீதி நியாயம் செய்து அவருடைய நியாயத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு பாருங்க, அதுதான் தேவனுடைய பார்வையில நியாயம். So understanding justice in biblical term is that when you stand on the side of those underprivileged like widows, orphans, immigrants, strangers, poor, fatherless, and you bring out their justice and speak on their behalf, that is justice. நல்லா கவனிங்க. Listen carefully. சபையில கூட இது ரொம்ப எச்சரிப்பாய் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். Even in churches this has to be watched very carefully. ஒரு சபையில ஒரு பணக்காரனுக்கு விசேஷித்த சீட் இருக்கவே கூடாது. There should not be a special seat to a rich man in the church. ரொம்ப படித்தவனுக்கு முன் வரிசை இருக்கவே கூடாது. There should not be a front row for an educated in a church. படித்தவனோ படிக்காதவனோ, no matter whether you are educated or uneducated, கோடியில சம்பாதிக்கிறியோ கோடி துண்ட கட்டி இருக்கிறியோ, no matter you earn in crores or you just have a garment, you have a loin cloth, it doesn't matter. என்ன டிஃபரன்ஸ் இருக்க கூடாது. there should not be any difference. எல்லாருக்கும் ஒரே இருக்கதா? Everyone should be having the same. எல்லாருக்கும் ஒரே விதமான நீதி தான். It is the same kind of justice to everyone. இன்னும் சொல்ல போனா, to say more, ஏழைகளை விசாரித்து, விதவைகளை விசாரித்து, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய பட்சத்தில் நிற்கதான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். But God has called us to take care of these widows, orphans and the fatherless, and to take care of him and to stand on their side. ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? How did our Lord and Savior Jesus come? சொன்னார், நான் வந்து நீதிமான்களுக்கா வரலப்பா, நான் பாவிகளை ரட்சிக்க தான் வந்தேன். He said, I did not come for righteous, but I came to save the sinners. ஒரு வியாதிக்காரனுக்கு தான் வைத்தியன் தேவை. Only a sick man needs a doctor. சுகதேகி இதுக்கு எதுக்குப்பா நான் போய் பார்க்கணும்? Why does a healthy man need me? காணாமல் போனவைகளை தேட வந்தேன் நான். I come to seek the lost. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களை குணமாக்க வந்தேன். I came to heal the rejected. கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வந்தேன். I came to deliver those who are bound. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் வந்தேன். I came to proclaim the gospel to the poor. அன்பானவர்களே, இந்த கருத்தை நம்ம நல்ல ஆழமா புரிந்து கொள்ளணும். My dear, we have to understand this subject very deeply. இந்த செய்தி ஒவ்வொரு இடமும் போய் சேரணும். This message to reach every place. தேவனுடைய
நியாயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். I should understand the justice of God. முதலாவது தேவனுடைய நீதியை நான் அறிந்து கொள்ளணும். First, I should understand righteousness of God. நீதினா என்ன? What is righteousness? நற்கிரியைகளை செய்வது. Doing good deeds. இரண்டாவது நியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Next, I should understand justice. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மூன்றாவது என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? Third, what we are supposed to understand. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the நீங்க Lord. மூன்றாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? The third important thing that we should know. வேதம் சொல்லுகிறது, நாம் எதை புரிந்து கொள்ளணும்னா நாம நிதானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். The Bible says you have to understand equity. நிதானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். We have to understand equity. இந்த வார்த்தை நிறைய பேருக்கு விளங்காம இருக்கு. So many people don't understand this word. நிதானம்னா என்ன? What is equity? இங்கிலீஷ்ல இதுக்கு வார்த்தை ஈக்விட்டி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. In English it is referred as equity. அதாவது சமநிலை அப்படின்னு சொல்லலாம். So it is being fair. சமத்துவம் வேற, சமநிலை வேற. Equality is different, equity is different. இங்கிலீஷ்ல ரெண்டு வேர்ட் இருக்கு. It's a word play. Equality, equity. சமநிலை, சமத்துவம். Equality and equity. ரெண்டு ரொம்ப வித்தியாசம். Totally different both. அது உங்களுக்கு நான் என்னன்னு விளக்குறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விளக்கம் இது. I will explain you. நான் ஒரு இமேஜை ஆன்லைன்ல அனுப்பியிருக்கேன். எனக்கு அந்த இமேஜ் நான் சொல்லும்போது நீங்க போடுங்க. மெயில்ல அனுப்பியிருக்கேன். நீங்கள் சங்கீதம் 99ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாங்களேன். If we come to Psalm 99:4. 99:4 இந்த வார்த்தைகளை ரொம்ப அழகா விளக்குறாருங்க. So here he explains these words here. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். The king's strength also loves justice, you have established equity. ஓகே, ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரீர் நியாயத்தை நிலை நிறுத்துகிறீர். The king's strength also loves justice, you have established equity. நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். You have executed justice and righteousness in Jacob. இதுல தமிழ்ல அந்த விளக்கங்கள் கொடுக்கப்படும் போது சரியான வார்த்தை பயன்படுத்தப்படல. In Tamil proper words are not used here. இதுல ரெண்டே வார்த்தை தான் திரும்ப இருக்கு. நியாயம் நீதி, நியாயம் நீதின்னு இருக்கு. Here we have only two words repeated again, justice and righteousness. ஆனா முதல் பகுதியில தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர் அப்படின்றது என்ன உண்மையான அர்த்தம்னா சமநீதி அல்லது சமநிலையை நீர் நிலைநிறுத்துகிறீர்னு அர்த்தம். So here it says you have established equity. அப்போ இத நான் கொஞ்சம் விளக்குறேன் உங்களுக்கு. I will explain you this. சமத்துவத்துக்கும் சமநிலைக்கும் வித்தியாசம் உண்டு. There's a difference between equality and equity. அதாவது என்ன அர்த்தம்னா இந்த சமத்துவம் அப்படின்றது எல்லாரையுமே ஒரே விதமாக நடத்துவது. So equality refers to treating everyone the same regardless of நீங்க கவனிச்சாதான் வழங்கும். Only if you listen you will understand. சமத்துவம்ன்றது எல்லாருக்கும் ஒரே நீதி, எல்லாருக்கும் ஒரே நியாயம். So equality is treating everyone the same. ஆனால் சமநிலை அப்படின்றது அவரவர்களுடைய பின்னணி, அவரவர்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவரவருக்கு வேண்டிய நியாயத்தை செய்வது. But equity is treating everyone, taking a person's individual circumstances and needs into consideration. சரி, இதற்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறேன். I'll give an explanation for this. சரிங்களா? உதாரணமாக, for example, ஒரு போலீஸ்காரர் ஒரு நோ பார்க்கிங் ஜோன்ல ரெண்டு பேர் தவறு செய்ததை பிடிக்கிறார். So a police officer catches two people who have committed a mistake in no parking zone. அவங்க வாகனம் நிறுத்த கூடாதுன்னு சொல்ற இடத்துல வாகனத்தை நிறுத்திடுறாங்க. They park their vehicle in places where they should not park the vehicle. ரெண்டு பேர் மேலையும் அவர் ஃபைன் போடணும்னு நினைக்கும் போது ரெண்டு பேருமே கெஞ்சுறாங்க, எங்களுக்கு தயவு செய்து ஃபைன் போட்டுறாது, எங்களை மன்னிச்சு விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. So when he was trying to write a fine on both are pleading, please forgive us, please don't write a fine on us. ரெண்டு பேரும் சொல்றாங்க எங்களுக்கு காசு இல்ல. They both say we don't have money. எங்களை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. They plead to forgive them and leave them. ஆனா ரெண்டு பேர்ட்ட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. But there's difference between both. இந்த முதல் மனுஷன் கெஞ்சுறான் பாருங்க, அவன் யார் தெரியுமா? The first person who pleaded, who is he? அவன் சொல்றான், சார் இந்த இடத்துல நோ பார்க்கிங் ஜோன் அந்த போர்டை நான் பார்க்கல, என் நண்பனுக்கு உதவி செய்ய நான் வந்தேன், நிறுத்திட்டு இருந்தேன், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பாக்குறேன் சார், என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்க, இது வரைக்கும் இப்படி தப்பு பண்ணது இல்ல, என்ன விட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்சுறான். So he pleads saying, sir, I have not seen this no parking zone, I just came to help my friend here, so I have not noticed that board so far. அதனால என்ன விட்டுருங்க. Therefore please leave me.
அடுத்தவனுடைய பிரச்சனை என்னன்னா What is the problem with the second அவனும் one? காசு இல்லைன்னா சொல்றான். He also says he doesn't have any ஆனா money. பிரச்சனை என்னன்னா இந்த போலீஸ்காரர் அதே ஆளை 3 முறை அதே இடத்துல பிடிச்சிருக்காரு. But this police officer has already caught this man 3 times in the same place. 3 முறையும் அவனை மன்னிச்சு விட்டுருக்காரு. And all the 3 times he has dismissed the case and he has forgiven them. இப்போ அவனும் கெஞ்சறான், என்கிட்ட காசு இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் விட்டுருங்கன்னு கெஞ்சறான். Now he is also pleading, I don't have money, please leave me. இப்போ இது 2 விதமா நியாயம் செய்யலாம். Now he can do justice in 2 ways. ஒன்னு ஈக்குவல் ஜஸ்டிஸ் அப்படின்னா எல்லாருக்கும் சமத்துவமான நியாயம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, நீ கெஞ்சினாலும் சரி கெஞ்சாட்டியும் சரி, முதல் முறை தப்பு செஞ்சாலும் சரி 3 முறை தப்பு செஞ்சாலும் சரி, ஃபைன்னா ஃபைன் கட்டிட்டு போ. So if you want to apply this law equally, then no matter whether it is the first time or the fourth time, no, whatever it might be, you both have to pay the fine. எந்த இரக்கம் கிடையாது. There is no mercy for you. சட்டம் என்ன சொல்லுதோ செஞ்சுட்டு போ. Do what the rule says. இதுல எந்த முகதாட்சியமும் கிடையாது. There is no kind of partiality in this. இதுதான் ஈக்குவலி ஜட்ஜிங் ஈக்குவலி. This is administering justice equally. ஆனா இன்னொன்று இருக்கு, ஈக்விட்டின்றது என்ன தெரியுமா? இந்த போலீஸ்கார் பார்க்குறாரு, ஒருத்தன் பாவம் அதை பார்க்காம முதல் முறை மாட்டிக்கிட்டான். So here the policeman sees when he plays by equity, the first man he was caught because he did not notice that zone. அவனை பார்த்து சொல்றாரு, சரி போ, இதான் ஃபர்ஸ்ட் டைம், நீ செஞ்ச தப்பு தான், ஆனா உனக்கு நான் என்ன பண்றேன்னா இறக்கம் கொடுக்குறேன், நீ போ. So unto him he says, this is your first time, what you did is wrong, but still since the first time and you never noticed, அடுத்த முறை இதை செய்யாத, don't repeat it again. ஆனா இன்னொருத்தன் இருக்கான், But there's other one. அவனும் அதே தப்பு தான் செஞ்சான். He did the same mistake. அவன்கிட்ட காசு இல்ல, He doesn't have money. ஆனா அவனை பார்த்து சொல்றாரு, But unto him he says, உனக்கு 3 முறை இறக்கம் கொடுத்தேன், I've already given you mercy 3 நீ times. அதே தப்ப திரும்ப செய்யற, But you're repeating it again and again. இந்த முறை உன்னை விட மாட்டேன். But this time I don't leave you. நான் ஃபைன் போடுறேன். I will fine you. ஒரு முறை நீ ஃபைனை கட்டினாதான் இன்னொரு முறை இங்க நிறுத்த மாட்டேன். Only if you pay fine once, then you will not again do this. இப்போ சொல்லுங்க, எது நியாயம் நீங்க நினைக்கிறீங்க? Now you say which is equity, எதை நீங்க நியாயம் ஏற்றுக்கொள்வீங்க? which you will consider to be a just one. ஈக்குவல் ஜஸ்டிஸ் அப்படின்றது அநேக வேளை அநியாயமாய் தெரியலாம். Many times the equal justice may seem to be an injustice. ஆனால் ஈக்விட்டி இருக்கு பாருங்க, இதுதான் தேவன் செய்கிற நியாயம். But equity is something which the Lord does. அவர் சட்டத்தின்படி அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு அவர் அநேக வேளை நியாயம் தீர்க்கிறது இல்ல. Many times he will not administer justice according to the rule as black and white. லூக்கா 12ஆம் அதிகாரம் 42 ல இருந்து 48 வசனங்கள் அப்புறமா போய் நீங்க வாசிங்க. If you read Luke 12:40 to 48 later, அங்கே ஒரு எஜமானுக்கு 2 விதமான ஊழியக்காரங்க இருக்காங்க. Here a master had 2 kind of servants. ஒருவன் என்ன செய்றான்னா, எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அதன்படி அவன் செய்யல. So one servant was knowingly disobedient of his master's will. He knew his master's will, yet he did not fulfill it. இன்னொருவன் எஜமானுடைய நீதி நியாயம் என்ன அவனுக்கு தெரியல, தெரியாம அவருடைய சித்தத்தை செய்யாம இருக்கிறான். But the second servant, he don't know what is master's will, but therefore he did not fulfill it. ரெண்டு பேருமே எஜமான் சித்தத்தை செய்யல. Both did not do the master's will. ரெண்டு பேருமே குற்றவாளிகள் தான். Both are found to be accused. ஆனா நியாய தீர்ப்பு எப்படி வருது பாருங்க. But how did the justice come to them? 47 48 வசனத்தை படிக்கலாம். Verses 47 and 48. லூக்கா 12 47 48. Luke 12:47 48. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். And that servant who knew his master's will and did not prepare himself or do according to his will shall be beaten with many stripes, but he who did not know yet committed things deserving of stripes shall be beaten with few. நான் சொல்ற காரியம் விளக்குச்சா இல்லையா உங்களுக்கு? So do you understand what I say? ரெண்டு பேருமே எஜமானுடைய சித்தத்தை செய்யல. Both did not do the master's will. ஒருத்தன் அறிஞ்சு செய்யல, one knew it and he did not do it. ஒருத்தன் அறியாம செய்யல. But other one unaware and he did not. ரெண்டு பேருமே தண்டனைக்கு பாத்திரவான்கள் தான். Both deserve punishment. ஆனால் ஒருவன் கொஞ்சம் அடி, இன்னொருத்தனுக்கு அதிக அடி. But one is beaten with many stripes and other one beaten with few. இதனால ஆண்டவர் முகதாட்சியம் பண்றாரு நீங்க நினைக்காதீங்க. So it doesn't mean the Lord is partial to him. இதுல என்ன வித்தியாசம்னா, மனுஷன் வெளி தோற்றத்தை வைத்து நியாயம் செய்றான்.
The difference is a man gives justice by seeing his outer appearance. தேவனோ முகத்தை பார்த்து நியாயம் செய்கிறவர்ல, அவர் இருதயங்களை ஆராய்ந்து நியாயம் செய்கிறார். But the Lord will not look at your outer appearance and administer justice, but he will analyze and search your hearts. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தேவனுடைய நியாயம் என்பது ரொம்ப வித்தியாசமானது. இதுக்கு தான் நிதானம் தேவை. That is why we need equity. நான் ஒரு படம் ஒன்னு போட்டு காட்டுறேன், இப்போ உங்களுக்கு விளங்கும். I will show you a picture so that you can understand. இந்த படத்தை இப்ப பாருங்க. Now see the picture. ஈக்குவாலிட்டினா என்ன தெரியுமா? You know what is equality? எல்லாருக்கும் ஒரே சைஸ் பெஞ்ச். It is the same size bench for everyone. போட்டா எல்லாருக்கும் ஒரே பெஞ்சை போடு. So give the same bench to everyone. இப்போ இத போடிங்கனா அவங்களோட நிலைமையை பாத்தீங்களா? So look at the situation here. ஒருத்தனால தெளிவா பார்க்க முடியுது. One person can see it clear. ஒருத்தனுக்கு கொஞ்சம் பார்க்க முடியுது. Another person can see it partial. இன்னொருத்தனுக்கு சுத்தமா பார்க்க முடியாது. And the third one cannot see anything. ஆனா என்ன தீர்ப்புனா பார்ப்பா, ஒருத்தனுக்கு ஒரு பெஞ்ச் இன்னொருத்தனுக்கு ஒரு பெஞ்ச் எல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே பெஞ்ச் தான். But the justice is, see, look here, it is not different benches for different people, it is the same bench for all. நீ என்ன வயசா இருந்தாலும் ஒரே தீர்ப்பு தான். No matter whatever age you might be, it is the same justice. நீ என்ன தப்பு செஞ்சாலும் ஒரே தீர்ப்பு தான். No matter whatever mistake you commit, it is the same justice. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி நியாய தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த நியாய தீர்ப்பு ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாமலே போய்டும். But if you give such kind of judgments, it will be of no use to many people. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி. But on the other side you have equity. இதுவும் என்னன்னா ஒருவருக்கு செய்கிற உதவி. This is also a kind of help that we do. ஆனா எப்படி கொடுக்கப்படுகிறதுனா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பெஞ்ச் கிடையாது. But it is not the same for everyone. அவனவனுக்குன்னு ஒரு பெஞ்ச். So a bench is given for each person. அவன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி பெஞ்ச். A bench is given according to his size. இப்போ பாத்தீங்கன்னா மூணு பேரால என்ன பண்ண முடியுதுன்னா, உள்ள நடக்கிற விளையாட்டை பார்க்க முடியுது. Now all the three are able to watch the play that is going on. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? No, who is our God? இத ரெண்டையுமே அழகா ப்ளே பண்ணுவார். Our God plays both the roles equally. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 34 ல இருந்து 35 பார்ப்பீர்களானால், on one side if you read Acts chapter 10 verses 34 and 35, வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். Then Peter opened his mouth and said, in truth I perceive that God shows no partiality, but in every nation whoever fears him and works righteousness is accepted by him. எல்லாரையும் ஆண்டவர் ஒரே சமமா தான் பார்க்கிறார். The Lord will treat everyone equally. ஆனால் அதே வேளையில ஆண்டவர் அவனவனுக்குன்னு ஒரு அளவீடையும் வைத்திருக்கிறார். But at the same time the Lord has a limit or measure for everyone. இதுதான் ரொம்ப முக்கியமானது. This is very important. இதுக்கு தான் நிதானம் தேவை. This for, and we need equity only for this. இது ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட், பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். But this is a very difficult subject but very important. தேவனால் தான் ஒவ்வொரு சூழ்நிலை எடுத்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எல்லாருக்கும் ஈக்குவல் ஜஸ்டிஸ் தான், அதே வேளை ஈக்விட்டியும் ப்ளே பண்றாரு. And it is God who can take people's specific circumstances into consideration and gives equal justice but with equity. So அவர் எப்படி கொடுக்கிறார்னா, perfect equality, perfect equity ரெண்டையுமே அவர் சமமா கொடுக்கிறார். So the Lord renders a perfect equality and perfect equity in same way. பாருங்க, நீங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், if you read 1 Corinthians 12:11, தேவன் எல்லாருக்கும் என்ன பண்றாருன்னா, ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தினாலே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்னு போட்டிருக்கு. But all these things work that one and the same spirit dividing to every man severally as he will. Every man, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். So he distributes to every man. ஆனா அதே வேளையில but at the same time எல்லாருக்கும் எல்லா கிருபையும் கொடுக்கிறது இல்ல. It's not that he gives the gifts to the same gift to everyone. எல்லாருக்கும் ஒரே வரத்தை கொடுக்கிறது இல்ல. He will not give the same gift to everyone. நீங்கள் அப்புறமா போய் 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் அதே அதிகாரத்துல வாசித்து பாருங்க. If you read verses 28 to 30 in the same chapter, அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். he distributes according to each person. இது நல்ல விளங்கிக் கொள்றதுக்கு நீங்க கொஞ்சம் நிதானமா, நீங்க இன்னைக்கு டைம் இருக்குமானா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்களை வாசித்து பாருங்க. So if you have time later, read Matthew chapter 20 first 15 verses. அங்கே பரலோக ராஜ்யத்தை ஒரு வீட்டு எஜமானோடு இயேசு ஒப்பிடுகிறார். So here the Lord compares the kingdom of heaven to a landowner. அவன் அதிகாலையிலேயே தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அழைக்கும்படி வெளியே போகிறான். So he went out early in the morning to hire laborers for his vineyard. அவன் காலையில என்ன பண்றான்னா, வேலையாட்களை பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு ஒரு நாளைக்கு ஒரு பணம் அப்படின்னு பேசி அவங்களை வேலைக்கு அனுப்புகிறான். So he called for laborers and he also spoke with them for a denarius a day and they called them to the work.
அப்புறமா 3ஆம் மணி வேலைக்கு போறாரு. And again he went about the third hour. அங்க கடைத்தெருவுல நின்றுட்டு இருக்கவங்கள பார்த்து நீங்களும் வேலைக்கு போங்க அப்படின்றாரு. And there he saw people standing idle in the marketplace, and he said, you also go to the vineyard. நான் உங்களுக்கு நியாயமா கொடுக்குறேன் போங்கன்றாரு. You go, I'll give you whatever is right. 5ஆம் வசனத்தை வாசனா 6ஆம் மணி வேளை 9ஆம் வழி வேளையிலும் இதே திரும்ப செய்றாரு. And verse 5 we read, he did the same in the 6th and 9th hour. 6ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா 11ஆம் மணி வேளையிலேயும் திரும்ப அதே போல போய் சும்மா நிக்கிறவங்கள பார்த்து ஏன்பா இப்படி சும்மா நிக்கிறீங்கன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, எங்களை யாருமே வேலைக்கு கூப்பிடல அப்படின்ன உடனே நீங்களும் போங்க, உங்களுக்கு நியாயமானதை தர்றேன் போங்கன்றாரு. And again in verse 6, at the 11th hour he went and found people idle, and he said, why have you been standing here idle? They said, no one hired us. And they said, you also go to the vineyard, and whatever is right you will receive. எல்லாம் முடிஞ்ச பிறகு And after everything is over, வேலை முடிகிற வேளையில at the end of the time, எல்லாரையும் கூப்பிட்டு சம்பளம் கொடுக்க சொல்றாரு. so he called everyone to give their wages. கூலி கொடுக்குற வேலை சொல்றாரு. இந்த 11ஆம் மணி வேலைக்கு வந்தான் பாருங்க, அவனை முதல்ல கொடுங்க, அப்புறமா அப்படியே ரிவர்ஸ்ல போய் காலையில வந்தவனு கொடுங்கன்றாரு. So when he said to give the wages, he told to begin with the last to the first. இப்போ என்ன பண்றாருன்னா 11ஆம் மணி வேளையில வந்தவனுக்கு ஒரு பணத்தை கொடுக்குறாரு. So now he gave 1 denarius to the one who came at the 11th hour. அப்போ காலையிலே வந்தவன் யோசிக்கிறான், என்னடாப்பா 1 மணி நேரம் வேலை செஞ்சான், அவனுக்கு வந்து ஒரு பணம் கொடுக்குறாருன்னா அப்ப எனக்கு நிறைய கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். So the first one who came in the morning, he thought, I came in the morning. Just he came only at the 11th hour, he came 1 denarius. நல்லா நீங்க கவனிச்சாத அது வழங்கும். நல்லா கவனிங்க. You have to listen carefully. இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது. Now there's a problem here. இந்த முதலாம் மணி நேரம் காலையிலே வந்தான் பாருங்க, அவனுக்கு வந்து சம்பளம் கொடுக்கும்போது ஒரே ஒரு பணத்தை கொடுக்குறாரு. When the wages was given to the first one who came in the morning, he also received only 1 denarius. இப்போ இந்த ஒரு பணம் வாங்கினவன் வந்து இந்த காலில் வந்தவன் கேட்குறான், என்னங்க இது 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு போனால் அவனுக்கு ஒரு பணம் கொடுக்குறீங்க, நான் காலையிலேருந்து வேலை செய்கிறேன், எனக்கு நீங்கள் எப்படி ஒரு பணம் கொடுப்பீங்க, எனக்கும் நீங்கள் 12 பணம் கொடுக்க வேணாமா? So he asked and complained, saying that, see, the one who came at the 11th hour, you gave him 1 denarius, but I came in the morning, I worked the entire day, but so that you have to give me 12 denarius, right? 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் கொடுக்கிற விளக்கத்தை பாருங்க. Look at verse 15 where God gives an explanation. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? Is it not lawful for me to do what I wish with my own things? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். Or is your eye evil because I am good? இது உங்களுக்கு பிளைனா படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது. So if you read it plain, you will not understand it. நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன அநியாயமா இல்லையா அது? So if you read it first, you will find it to be an unjust. 1 மணி நேரம் வேலை செஞ்சவனும் 12 மணி நேரம் வேலை செஞ்சவனும் ஒரே சம்பளம்னா என்னங்க அது? So what is this? Or if you give the wages equally to the same wages to the person who worked for 1 hour and 12 hours? நீங்க ஈக்குவல் ஜஸ்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இது தப்பா தான் தெரியும். If you look in the point of equal justice, this will be wrong. சமத்துவமே இல்லையங்க இதுல. There is no equality here. ஆனா நீங்க சமநிலை யோசித்தீங்கன்னா இந்த நியாய தீர்ப்பை போல ஒரு சிறந்த நியாய தீர்ப்பு எதுவுமே இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். But if you see in the point of equity, you cannot find any other justice more so good than this. ஏன் தெரியுமா? You know why? ஆண்டவர் இங்க என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, what explanation that the Lord gives here? முதலாவது வந்து 1ஆம் மணி வேலை வந்தவனும் சரி, 11ஆம் மணி வேளையில் அழைக்கப்பட்டவனும் சரி, அவன் வேலை செய்ய மாட்டேன்னு சும்மா நிக்கல. அவன் பிரச்சனை என்னன்னா அவனை கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லை. So the problem is that the one who came in the first hour or the one who came in the 11th hour, it is not the problem that they did not work, but there was no one to hire them. 11ஆம் மணி வேலை வரைக்கும் ஒரு மனுஷன் காத்துக்கிட்டே இருக்கான், யாருமே கூப்பிடல. A person was waiting until 11th hour, but no one called him. அப்ப பிரச்சனை யாருடையதுன்னா வேலையாளுடைய பிரச்சனை இல்லை, எஜமானுடைய பிரச்சனை. So it is not the problem of the laborer, it is the problem of the master. ரெண்டாவது, second, நல்லா கவனிங்க, listen carefully. ஆண்டவர் எதுக்கு கூலி கொடுத்தார் தெரியுமா? Why did God give them wages? வேலை செய்ததுக்கு மாத்திரம் கிடையாது, வேலைக்காக உண்மையா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான் பாருங்க, அந்த காத்திருப்புக்கும் சேர்த்து கூலி கொடுத்தாரு. God did not give him wages only for the work he did, but also for the waiting time where he waited faithfully for that work. உங்களால நம்ப முடியுதா அது? Can you believe it? காலைல ஒருத்தன் 1ஆம் மணி வேளையில நின்னுகிட்டு இருக்காங்க வேலைக்கு, அது பரவாயில்ல. So a person is standing at the first hour for the work, that is okay. ஆனா 11ஆம் மணி வேளை இன்னும் 1 மணி நேரம் தான் நாள் முடியிருக்கு. அந்த மனுஷன் அல்லது அந்த கூட்டத்தார் என்ன பண்றாங்கன்னா இன்னும் நம்பிக்கையோட
தங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு கால்ல இருந்து 11 hours நின்னுட்டே இருக்காங்க. But a person or a group of people are standing until the 11th hour. They just have 1 hour to end the work, but still they are waiting with the hope that they will receive some work. முகத்தை பாத்தீங்கன்னா இந்த 11 மணி வேலை செஞ்ச வந்து 1 மணி நேரம் வேலை செஞ்ச மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியும். So when you look at the appearance, it may seem that this man worked only for 1 hour. ஆனா உண்மை என்னன்னா இவன் 11 மணி நேரம் ஏக்கத்தோட காத்துக்கிட்டே இருந்திருக்கான். அதுவும் என்னதான் ஆண்டவர் கணக்குலனா வேலை தான். But the truth is he was waiting for 11 hours earning for a work, and that is also a work in the sight of God. இதுதான் பார்வையின்படி தீர்ப்பு செய்யாம நீதியின்படி தீர்ப்பு செய்யறது. So this is not administering justice by appearance but by equity. ஆண்டவர் வேலை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் இல்ல, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தேவன் நன்மை செய்கிறார். The Lord not only gives good to the one who does work, but also the one who wait for him. தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மைன்னு போட்டிருக்கு. It is said the good that the Lord has prepared for the one who is waiting for him. எவ்வளவு அருமையான கர்த்தர். How good is our God? புரியுதுங்களா இப்ப தேவனுடைய நியாயம்னா என்னன்னு? So can you understand the justice of God now? இப்ப சொல்றாரு, இந்த நீதி, இந்த நியாயம், இந்த நிதானம், இத மூன்றை நீ அறிந்து கொண்டா நீ நல்ல வாழ்வை நீ அடைவாய். So now he says, if you understand this righteousness, justice, equity, then you will receive a good path or good life. பிரியமானவர்களே, My dear ones, தேவனுடைய ஞானம் நம்ம மேல வரும்போது நீதி, நியாயம், நிதானம் இவைகளை அறிந்து நல் வாழ்வை அடைய கர்த்தர் கிருபை தருவார். when the wisdom of God descend upon us, the Lord may give us grace that we may understand righteousness, justice and equity and lead a good life. இதை குறித்து நீங்க இன்னும் அதிகமா வேதத்துல வாசித்து கொண்டே போலாம். நேரம் இல்லை, எனக்கு விட்டுறேன் நான். You can read more about this in the Bible, so I want to stop with this. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். I want to say only one thing and finish this. அனைத்து இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கும் நித்திய ஜீவன் உண்டு, சந்தேகமே இல்லை. So all the believers who believe the Lord and Savior Jesus Christ will have an eternal life. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் வந்து தம்முடைய ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்றாரு. The Lord will gather all the one who have accepted him in his kingdom. அவருக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாரு. He gives us salvation. ஆனா பரலோகத்துக்கு போனா But when you go to heaven, ஒவ்வொருவனுக்கும் வித்தியாசமான பலன் இருக்கும். a reward will be different for everyone. நீங்க வீட்ல போய் அப்புறமா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10 ல இருந்து 15 வாசிங்க. If you go home and read 1 Corinthians chapter 3 verses 10 to 15. அதே போல மத்தேயு 25 14 ல இருந்து 30 வாசிங்க. And you can also read Matthew chapter 15 verses 14 to 30. எல்லாருக்கும் உள்ள வந்து பிரவேசம் இருக்குது, ஆனா எல்லாருக்கும் ஒரே பலன் கிடையாது. So everyone can enter equally inside it, but everyone will not receive their reward equally. இது ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். This is a very deep subject. ஆனா கர்த்தர் நமக்கு நீதி, நியாயம், நிதானம் இவைகளை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை கொடுத்து நல்வழிக்கு நேராய் நடத்துவாராக. But may the Lord grant us wisdom and understanding to understand righteousness, justice and equity and help us to lead a good life. பிரயோஜனமா இருந்ததா? Is it useful to you? இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமானா எத்தனை பேருக்கு இதை நீங்க ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. If it is really useful to you, try to share it to as many as possible. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless us all. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. ஹல்லேலூயா. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, Our holy and merciful Father, இந்த காலவெளியிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி. Lord, thank you for the lessons that you have taught this morning, Lord. நீதி, நியாயம், நிதானம் இவைகளை அறியத்தக்க ஞானத்தை எங்களுக்கு தாரும். Lord, grant us wisdom that we may understand righteousness, justice and equity. ஆண்டவரே, Lord, நலமானவைகளை எங்களுக்கு போதிக்கிறீர். Lord, you are teaching us that is good. இவைகளை அறிந்து நல் வழிக்கு நேராக எங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு கிருபையை தாரும். Lord, give us grace that we may understand these things and lead us life towards good path. இயேசுவே, Lord, எங்களை நீர் சமமாக பார்க்கிறீர். Lord, you look at equally, Lord. அதே வேளையில் At the same time, எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர். you also search our hearts. உம்முடைய நீதி எவ்வளவு அருமையானது. Lord, how good is your righteousness. இயேசுவே, Lord, நீர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருந்து Lord, you being a righteous judge. எங்களுக்காக நீர் செய்கிற கிரியைகளுக்காக உமக்கு நன்றி. Lord, thank you for the works that you're doing for us, Lord. நாங்களும் நீதியாகிய நற்கிரியைகளை விரும்பவும், நியாயமாகிய ஒடுக்கப்பட்டவர்களுடைய நியாயத்தை எடுக்கவும், நிதானமாகிய பகுத்து ஆண்டவரே நாங்கள் முகதாட்சண்யம் இல்லாமல் வெறும் முகத்தை பார்த்து மாத்திரம் நாங்கள் நியாயம் செய்யாத ஞானத்தை எங்களுக்கு தந்து
நல்வாழ்வை அடைய எங்களுக்கு கிருபை தார். Lord, give us also grace that we may also understand righteousness and do righteousness by doing good works, understand justice and do justice to the underprivileged, and also, Lord, being fair and understand equity and don't judge other people by appearance, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படும். Let your name be magnified in our life. நல்வாழ்வுக்கு நேராய் நடத்தும். Lead us towards good life, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். May God bless.